விசிகே ரீசெண்டாக வந்து ஒரு விருது வழங்கினாங்க, அம்பேத்கர் விருது வழங்கினாங்க. அந்த மேடையில் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் உரிமையில் பேசியிருக்காரு பிரதமரை பற்றி. உரிமையில் இல்லை, எருமையிலே திட்டுவார். பிரகாஷ் ராஜுடைய கோபம் 1000 மடங்கு நியாயமானது. அவர் ஏன் இவ்வளவு தீவிரமாக மோடி எதிர்க்கிறார் காரணம் தெரியுமா? தெரிஞ்சுங்க. அவருக்கு மிக 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 நேசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ். தெரிஞ்சுங்க. சுட்டுக் கொல்லப்பட்டார். பஜ்ரங் தள் RSS தான் சுட்டுக் கொள்றான் அந்த அம்மாவை. புலிகளுடைய பயிற்சி முகாமில் எது இருக்கும்? ராஜபக்சவுடைய உருவ பொம்மை தாமா இருக்கும். அதெல்லாம் சுட்டே பழகுவான். பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவறையில் தங்கம், வைரம், வைடூரியா கொட்டி கிடக்கு. இதை பூட்டி 40 வருஷமாக சாவியை கார்த்திகாய பாண்டி எடுத்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சுட்டாரு. தமிழை பூரா திருடன். இது ஒரு பிரதமருக்கான பதவிக்கான அழகாக. தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம், வந்தனம் தமிழில் பேசுகிறீங்க. அங்கே போனால் தமிழை போனால் களவாணிப்பாய வந்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் பார்த்தீங்களா 1/2 கிலோ ஜிலேபி ஒரே தடவை திம்பார். ஆளை பார்த்தாலே ஜிலேபி மாதிரி தான் இருக்காரு, ரசகுல்லா மாதிரி தான் இருக்காரு, குலோப்ஜான் மாதிரி தான் இருக்காரு. வட இந்தியாக்கார காலையில் கை எழுத படிக்க தெரியாத விருதுபட்டி காமராசன் இந்த மக்கள் ஏற்றுக்கலையா? டெல்லியில் ஒரு தமிழன் ஆட்சி செய்வான், கண்டிப்பாக ஆட்சி நடக்கும். ஆள போறான் தமிழன்ற மாதிரி கண்டிப்பா நடக்கும். சார், இப்போ வந்து இந்த ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இப்போ விசிகே ரீசெண்டாக வந்து ஒரு விருது வழங்கினாங்க, அம்பேத்கர் விருது வழங்கினாங்க. அந்த மேடையில் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள் உரிமையில் பேசியிருக்காரு பிரதமரை பற்றி. நீ வா போன்னு பேசுறதெல்லாம் எந்த விதத்தில் வந்து இது பார்க்கப்படுது? அது மட்டும் இல்லாமல் நிரந்தர எதிர்கட்சி தலைவர் தான் பிரகாஷ் ராஜ். அவர் இப்போ வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால காங்கிரஸ் சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2019 அவரும் வந்து என்னன்னா காங்கிரஸ் பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக டெபாசிட்டே இழந்து நின்றிருக்காரு 2019 தேர்தலில் பெங்களூரில். நான் நிரந்தர எதிர்கட்சி தலைவர், எந்த கட்சி அரசியலுக்கு எந்த கட்சி வந்து நின்றாலும் நான் அவங்களுக்கு நிரந்தர எதிர்கட்சியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது, இது எப்படி சார்? இது இல்லைவா, பிரகாஷ் ராஜுடைய கோபம் 1000 மடங்கு நியாயமானது. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து இருங்க அண்ணாமலை இருக்க, ஆட்டுக்குட்டி இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன், அவர் ஏன் இவ்வளவு தீவிரமாக மோடி எதிர்க்கிறார் காரணம் தெரியுமா? தெரிஞ்சுங்க. அவருக்கு மிக 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 நேசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ். தெரிஞ்சுங்க. சுட்டுக் கொல்லப்பட்டார். தெரியும் சார். பெங்களூர் நகர வீதிகளில் சுட்டுக் கொல்லப்பட்டார். RSS அயோக்கியர்களால், பஜ்ரங் தள் அயோக்கியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகுதான் பிரகாஷ் ராஜ் மூடிய ஒருமையில் இல்லை, எருமையிலே திட்டுவார். நீங்கள் ஒரு ஜனநாயக கருத்தை துப்பாக்கியில் தான் சொல்லுவீங்களா? 2019 காங்கிரஸ்க்கு அகெயின்ஸ்டா இருந்த போது கூட காங்கிரஸை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு போய் அதாவது இப்போ அவர் பிஜேபி ஏன் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாருன்னா, அவர் மிகவும் நேசித்த ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், பெண் எழுத்தாளர். அந்த அம்மாவுக்கு மாற்று கருத்துனா நீ வழக்கு போடு, இல்லையா? அந்த அம்மாவுக்கு நீ கூட்டம் போட்டு உன் கருத்தை சொல்லு. துப்பாக்கி குண்டில் தான் பதில் சொல்லுவீங்களா? அப்போது பிரகாஷ் ராஜனுடைய கோபம் நியாயமானது தானே. அந்த வழி பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். உயிரிழப்பு என்பது சாதாரணமானதில்லை. படைக்கப்பட்ட உயிரை பறிப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த கொம்பனுக்கு உரிமை இல்லை. அப்போது பஜ்ரங் தள் RSS தான் சுட்டு கொள்றான் அந்த அம்மாவை. இதுக்கு எப்படி பதில் சொல்லுவது? இது வந்து மிருகம் கூட செய்யாது. RSSஐ சார்ந்தவர், பஜ்ரங் தள் சேர்ந்த மிருகங்கள், 4 கால் மிருகங்கள் அந்த அம்மாவை கதற சுட்டு கொள்றான். அப்போது இவர் அன்றிலிருந்து தான்
பிஜேபியினுடைய எதிர்ப்பாளராக மாறி போயிட்டார். அந்த அம்மா இன்றைக்கி பிஜேபி எதிர்க்கும்போது அவருக்கு எது நினைவு வருது? கௌரி லங்கேஷுடைய மரணம் தான் ஞாபகம் வருது. அப்போது தன்னிலை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை உடைய மரணம் எப்படி ஒருத்தர் பாதிக்கும், அந்த பாதிப்பில் அவர் தன்னை மறந்து பேசுகிறார். அது அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர கௌரி லங்கேஷனுடைய மரணம் இல்லாமல் பேசியிருந்தால் அது நீங்கள் சொல்கிறத நம்ம அவரை அதை கண்டிக்கலாம். தவறு. இந்தியாவுக்குமான பிரதமர்னு சொல்லலாம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு மரணத்தை பார்க்குறார். கருத்துக்கு கருத்தா, கருத்துக்கு கத்தியா, கருத்துக்கு துப்பாக்கி குண்டானா அப்போ எதிரியை எப்படி நீங்கள் ஜனநாயக உருவமாக பார்ப்பீங்க? எந்த இலங்கை தமிழனும் ராஜபக்சவை என்ன ஜனநாயக உருவமாக பார்ப்பான்? புலிகள் சுட்டு பழகினதே எது தெரியுமா? ராஜபக்ச பொம்மை வச்சு தான் சுட்டு பழகுவான். நீங்கள் புலிகளுடைய பயிற்சி முகாமில் எது இருக்கும்? ராஜபக்சவுடைய உருவ பொம்மை தாமா இருக்கும். அதெல்லாம் சுட்டே பழகுவான். ஏன்னா இந்த இனத்தினுடைய எதிரி அவன் ராஜபக்ஷ. அதே போல தான் கௌரி லங்கேஷுடைய மரணத்தை பிஜேபி, பஜ்ரங் தள், கர்நாடகா ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் அந்த அம்மா சுட்டு கொடுது. கர்புகி எத்தனை பேரை, ஒருத்தர் 2 பேர் இல்லை. இப்படி சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள் பூரா என்ன எதில் பரிசு கொடுக்குறீங்க? துப்பாக்கி குண்டு பரிசு. இப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா சிந்தனையாளர்களும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் அத்தனை பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். கர்நாடகாவை சேர்ந்த நாடக நடிகர் யார்? பிரகாஷ் ராஜ். சினிமாவுக்கு வரதுக்கு முந்தைய அவர் என்ன? ஒரு நாடக கலைஞன். அப்போ அந்த கலைஞனுக்கு அது பாதிக்குது. கலைஞன் முற்போக்காளர்களுடைய கருத்தை எடுத்து தான் அவன் கலைஞனாக மாறுறான். அப்போ அந்த கலைஞனுக்கு கர்புகி, கௌரி லங்கேஷ் இப்படி பல பேர் எதிர்கருத்தை சொல்லுகிறவர்களுக்கு எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அழித்தொழிக்கப்பட்ட பிறகு ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு எப்படி ரியாக்ஷன் பண்ணுவார்? அதனால் அவர் ரியாக்ஷன் பண்ணுறார். இதுதான் சினிமாவில் அவரை பொறுத்த வரைக்கும் பல முற்போக்கு கருத்துக்களை சொல்லக்கூடியவனாக இருக்கார். அம்பேத்கரை முழுமையாக தெரிந்து கொண்டார், அறிந்து கொண்டார். அதனால தான் அவருக்கு சிறுத்தைகள் அம்பேத்கர் விருதை கொடுத்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வட்டத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது. இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டான் பிஜேபி, இடி ரைடு விட்டான், அமலாக்கத்துறை எல்லாம் டார்ச்சர் கொடுக்குறான். ஏன்? பிஜேபி எதிர்ப்பதனால மட்டும் அவர் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறாரு. அப்போது அவருக்குள்ள ஒரு சமூக சிந்தனை இருக்குது. சமூக சிந்தனையுள்ள ஒரு மனிதன் சமூகத்தை பார்க்கிற பொழுது கோபம் வரத்தான் செய்யும். இயற்கையாகவே சமூக சிந்தனையால் நீங்கள் சமூக அவலம் நடக்கிற பொழுது ஆட்சியாளர் மேலே கோபப்படத்தான் சொல்லுவான், உரிமையில் பேசத்தான் சொல்லுவான். அது அவனுக்கான உரிமை. ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா இனிமேல் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இனிமேல் கௌரி லங்கேஷ்கள் சுடப்படக்கூடாது, கர்புகிகள் சுடப்படக்கூடாது. இதுதான் என்னுடைய இறுதி எச்சரிக்கை. இதை கோபத்தை சொல்லத்தானே செய்வான். அதனுடைய உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் சிறுத்தைகள் விழாவில் அவர் மோடிய உரிமையில் பேசியது. இது அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். வலி உடையவன், பாதிப்பு அடைந்தவன், இதயம் உள்ளவன் அப்படி தான் சொல்லுவான். அது இயற்கை. அதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. சரி, எந்த விதமான உள்நோக்கம். சரி, அப்போ அதே வீசிக்காமை அதே அந்த இதில் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இந்த மாதிரி சனாதன தர்மத்தை இருக்கிறவங்க எத்தனை பேர் நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு 1000 மோடியை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரே சார். இது எப்படி பார்க்கப்படுது? அப்போ சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கிறவர் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருக்கிறது. அதாவது இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் சனாதனத்தினுடைய பாதுகாவலராக இருக்கார். உதாரணத்திற்கு நீங்கள் ஒரிஷாவுக்கு போகிறாரு. ஒரிஷாவுக்கு போய் ஒரிஷாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி VK கார்த்திகேய பாண்டியன் ஒருத்தர் நவீன் பட்நாயக்கனுடைய தனி செயலாளர். நீங்கள் மோடி ஒரு கண்ணியமாக நடக்கலைங்கிறது ஒரு உதாரணம். அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கருவறையில் தங்கம், வைரம், வைடூரியா கொட்டி கிடக்கு, இதை பூட்டி 40 வருஷமாக சாவியை
கார்த்திகாய பாண்டி எடுத்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சுட்டாரு. தமிழை பூரா திருடன், தமிழை பூரா தங்கத்தை கொள்ளையடிக்கிறவன், தமிழை பூரா வைடூரியத்தை கொள்ளையடிச்சு கொண்டு வச்சுருக்க களவாணி பயிலுவாங்கிறார். இது ஒரு பிரதமருக்கான பதவிக்கான அழகாது? ஓட்டு வாங்கணும், நீ ஒரிசாவில் ஆட்சிக்கு போகணும், அதுக்கு இப்படியா சொல்லுவது? தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு நீ தானே பிரதமர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ தானே அதிகாரமிக்கவர். அப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் வந்தனம் தமிழில் பேசுகிறீங்க, அங்கே போனால் தமிழை போனால் களவாணிப்பாய. பூரி ஜெகநாதர் கோயிலை பூட்டி தங்கம் வைரம் வைடூர்லாம் கொள்ளையடிச்சு கூடி சாவி தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது அடுத்து அமித்ஷா வர அவர் சிஷியன், அவர் 1/2 கிலோ ஜிலேபி தின்னுட்டு வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்களா 1/2 கிலோ ஜிலேபி ஒரே தடவை திம்பாருன்னா ஆளை பார்த்தாலே ஜிலேபி மாதிரி தான் இருக்கார், ரசகுல்லா மாதிரி தான் இருக்கார், குலோப்ஜான் மாதிரி தான் இருக்கார். வட இந்தியாக்காரன் காலையில் நம்ம டீ குடிக்கிற மாதிரி காலையில் உட்காந்து 1/2 கிலோ குலோப்ஜாம் தின்னு தான் வெளியிலே வருவாங்க, எனக்கு தெரியும். அப்போ இந்த ரசகுல்லா அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, ஒரிசாவை எப்படி தமிழை ஆளலாம், ஒரிசாவை ஐயா உன்னையவே நீ ஒரு குஜராத்தியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஐயா, தமிழை ஒரு குஜராத்திய அமித்ஷாவை உள்துறை செயலை ஏற்றுக்கிட்டோமா இல்லையா, இன்னொரு குஜராத்திய பிரதமராக ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? உன்னை ஏற்றுக்கிறத விட ஒரிசாக்காரன் தமிழனை ஏன் ஏற்றுக்க மாட்டான்? இங்கே மலையாளி எம்ஜிஆரை கடவுளாக்க பார்க்கலையா, பார்க்கலையா? ஓமந்தூர் ரெட்டியார் இங்கே அவரை விட சிறந்த முதலமைச்சர் இனிமேல் எவன் வரவே முடியாது, மக்கள் ஏற்றுக்கலையா? காமராஜை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக 3 பிரதமர்களை உருவாக்கினார். கை எழுத படிக்க தெரியாத விருதுபட்டி காமராஜன் இந்த மக்கள் ஏற்றுக்கலையா? அப்போ நெக்ஸ்ட் வேட்டி கட்டினவர் தான் பிரதமராக வருவாங்க. வேட்டி கட்டினவரை பிரதமராக ஆக்கிடுவாங்க. ஏன் தகுதி இல்லையா? தமிழனுக்கு வேட்டி கட்டின தமிழனுக்கு பிரதமர் ஆவதற்கு தகுதி இல்லையா? அப்படிதான் இப்போ சமூக வலைதளங்கள் பெருசாக பேசப்படுது சார். ஸோ நெக்ஸ்ட் வேட்டி கட்டினவர் தமிழன், நெக்ஸ்ட் வேட்டி கட்டினவங்க தான் வந்து பிரதமராக வரக்கூட நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு. மூப்பனாறு பிரதமர் ஆயிருக்கணும், கோபாலபுரத்து கோமகன் அதுக்கு எடுத்து விட்டார், மண்ணள்ளி போட்டார் அதில். அதனால் தமிழன் இந்தியாவை இல்லை உலகத்தையே ஆள்வதற்கு தகுதி உடையவன், உலகம் முழுக்க கப்பல் விட்டவன், உலகம் முழுக்க மேலே நாடு முழுக்க கப்பல் விட்டு பாரதி பாடுறார். எவன் கப்பலை விட முடியும்? கப்பலை கண்டுபிடிச்சவன் அவன் தான், கப்பலை ஓட்டுகிறவன் அவன் தான், கப்பல் கட்டுகிறவன் அவன் தான். உலகத்துக்கே கப்பல் தொழில்நுட்பத்தை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தான். அதனால் இந்தியாவை மட்டுமல்ல ஐநா சபைக்கே தமிழன் தலைவனாக வரப்போகிறான். என் தலைவன் பிரபாகரன் ஈழத்தில் அதிபராக இருந்தால் கண்டிப்பாக ஐநாவில் ஒரு தமிழன் வந்திருப்பான். ஆக தமிழன் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தன்னுடைய சுயநலம் பார்க்காமல் பொதுநலத்தோடு வழிகாட்டுகிறவன் தான் தமிழன். காமராஜ் முக்காக்கை சட்டையை போட்டு உலகம் முழுக்க சுற்றுறார். எங்கே இத்தாலி வழியாக கடந்து போகிறாரு. இத்தாலி வழியாக கடந்து போகும்போது இத்தாலி அதிபர் அப்போ முசோலினி பார்க்கணுங்கிறாரு, பார்க்க முடியான்ட்டார். ஏன்? என்னுடைய நாட்டிலிருந்து வருகிற ஒருவனை நீ சந்திக்க மறுத்தாய், நான் உன்னை பார்க்கலன்ட்டேன். இப்படி வேட்டி கட்ட தமிழை உலகம் பூரா வரலாறு படைச்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக டெல்லியில் ஒரு தமிழன் ஆட்சி செய்வான், கண்டிப்பாக ஆட்சி நடக்கும். ஆள போகிறான் தமிழன்ற மாதிரி கண்டிப்பாக நடக்கும். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.